ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ப்ஷனா என்ன, லா ஆஃப் அசம்ப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் சேம் டைம் நெவல் காடோட டீச்சிங் பற்றி தான் நான் இங்கே சொல்லித்தரேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, மென்டல் டயட்னா என்ன, ஸோ அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. நான் பெருசாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சிம்பிளாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ அந்த சில திங்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அது ரொம்ப கஷ்டமான திங் கிடையாது. ஓகே, என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அளவுக்கு ரொம்ப சின்ன விஷயந்தான். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது அவ்வளோதான். ஓகேவா? பெருசாலாம் திங்க் பண்ணிக்காதீங்க மென்டல் டயட்னா ரொம்ப பெருசாக ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மென்டல் டயட்னா என்ன, 3 டிப்ஸில் நான் சொல்லி தரேன். நீங்கள் அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகே. டிப் நம்பர் 1, ஸ்டாப் கன்சியூமிங் நெகட்டிவ் திங்ஸ். நெகட்டிவ் திங்ஸை பார்க்காதீங்க. நெகட்டிவ் பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அக்ரெசிவ், சேட்னஸ், ஹேட், வைலண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி விஷயம் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை கன்சியூம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, உங்களோட செல்ஃப் டாக் என்ன, உங்களோட திங்கிங் என்ன, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் செல்ஃப் டாக் பண்ணும்போது நெகட்டிவாக நிறையா செல்ஃப் டாக் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் திங்ஸ் நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட செல்ஃப் டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸாக இருங்க. நீங்கள் என்ன மாதிரி செல்ஃப் டாக் பண்ணிட்டுருக்கீங்க, பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா அப்படின்ட்டு. சப்போஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். சப்போஸ் நெகட்டிவாக வருது அப்படின்னா அது இமீடியட்டாக பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் நீங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் இமீடியட்டாக பண்ணும்போது அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை நெகட்டிவ் ஃபீல்ஸ் உங்கள் லைஃப்பில் பெருசாக இம்பேக்ட் போடாது. ஸோ அதுக்காக தான் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நீங்கள் இமீடியட்டாக பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுறது. ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் அது பெருசாக எஃபெக்ட் போடாது. சப்போஸ் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் வருதா இல்லை பாசிட்டிவ் தாட்ஸ் வருதா அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி தாட்ஸை. டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கொஷின் கேளுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட டிசைர் கூட அலைன் ஆகிறதுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணால் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. லைக் சில பேர் கண்டினியூஸாக செல்ஃப் டாக் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ஓகே. ஸோ அதை பண்ணால் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் கிராட்டிடியூட் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் செல்ஃப் லவ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ நிறையா இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஜாஸ்தியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட அஃபர்மேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ மென்டல் டயட் ரொம்ப பெருசாக ரொம்ப கிரிட்டிக்கலாக கிடையாது. ஸோ அதில் நிறையா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் இந்த மாதிரி திங்ஸ் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இமீடியட்டாக பாசிட்டிவாக மாற்றுறது. உங்கள் தாட்ஸை செக் பண்ணுங்கள். தென் எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் திங்ஸை விட்டு தூரமாக இருங்க. அவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. இது நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே. பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் நம்ம எல்லாருமே நெகட்டிவ் திங்ஸு ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவோம். பட் பாசிட்டிவ் திங்ஸ் எதாவது நடக்குது அப்படின்னா நம்ம நிறையா கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவோம். அது எப்படி பாசிபிள், இது நடக்குமா, அந்த மாதிரி நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பட் நெகட்டிவ் திங்ஸ் நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் இந்த ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவ் திங்ஸ் இல்லை நெகட்டிவ் சிச்சுவேஷனே வந்தாலுமே நீங்கள் அது பாசிட்டிவாக மாற்றிட்டு போய்க்குவீங்க. பெருசாக உங்கள் லைஃப்பில் அது இம்பேக்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் இந்த விஷயம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே மென்டல் டயட்னா என்ன, எப்படி ஃபாலோ பண்ணுறது, என்னென்ன திங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until take care.